இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லணும்னா லோனை நாங்களே அவைல் பண்ணி கொடுத்துருவோம். சிபில் ஸ்கோரை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்ச கேரண்டர், கொலேட்ரல் இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வந்து பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் அவைல் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இன்கம் இருக்குது அதை பேஸ் பண்ணி அந்த இன்கம்க்கு வந்து அதிகமாகிடாமல் உங்களால் வந்து அந்த லோனை கட்டுற அளவுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட லோனை வாங்கி உங்கள்கிட்ட லோனை தலையில் சுமத்திட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு பண்ணுற அந்த பிஸ்னஸ் இங்கே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமரை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால மந்த்லி என்ன இன்கம் இருக்குது, அவங்க அதில் எவ்வளோ எடுத்து வைக்க முடியும், அவங்க மற்ற கமிட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற பிளான் பண்ணி அதுக்கேற்ற ட்ராயிங் கொடுத்து அதில் ஆப்டிமிஸ்டிக்காக அதில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அந்த வீட்டை, அதில் என்னென்ன உங்களுக்கு கொண்டு வர முடியும், அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியும், அது எவ்வளோ அழகாக கொண்டு வர முடியும், கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக அதில் இருக்கிற எலிவேஷன்ஸ் மெத்தட்ஸு, அதில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ், அதில் வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களால் நிச்சயமாக ஸ்கில்டு லேபர் நிறையா கையில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்லேயே வந்து உள்ளடக்க முடியாது இல்லை. ஸோ நீங்கள் லோனை பற்றி ஐயோ 35 lakhs வேணும், 50 lakhs வேணும், பர் மந்த்துக்கு வந்து 70,000 டியூ கட்டணும், இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கலாம் கிடையாது. உங்களால் என்ன இஎம்ஐ முடியுமோ அந்த இஎம்ஐயில் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன வீடு அதில் என்னென்ன எப்படி எவ்வளோ அழகாக கொண்டு முடியும், வீடை பார்த்தா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இதை கட்ட முடியுமா அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்க. நீங்களே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நிச்சயமாக உங்கள் ரிலேட்டிவ்ஸே வந்தாலும் என்னங்க 30 lakhs 40 lakhs வர வீடை வந்து இவ்வளோ கம்மியாக கட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. தவிர அதை என்னென்ன அதில் இன்பில்டு ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவங்க வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தயக்கமோ இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு சந்தேகமோ ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா கூட நீங்கள் என்னுடைய நம்பருக்கு பர்சனலாக தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். என்னோடய ஒர்க் சைட்டில் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நான் சைட்டு கூட்டிகிட்டு வந்தே காமிச்சிடுவேன். எல்லாத்துக்கும் சைட்டை கூப்பிட்டு வந்து காமிச்சு ஏற்கனவே இருக்கிற பழைய ஓனர்கிட்ட பேச வைக்கிறதா எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா